Hi everyone, welcome to my channel. நான் ஒரு ஃபேக்கல்ட்டி. ஆனால் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன், மேக்ஸ் சம்ஸ் போடுறோம். அதே டைமில் நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டும் கூட உங்களை மாதிரி. ஸோ நைட்டில் புக் ஓப்பன் பண்ணி அண்டர்லைன் பண்ணுறது, கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுறது, கான்செப்ட்ஸ் புரிஞ்சு ட்ரை பண்ணுறது. ஸோ இன்னைக்கு என் ஸ்டடி செஷனில் நான் என்ன கம்ப்ளீட் பண்ணினேன்? ஆரிஜின் ஆஃப் எர்த். ஓகேவா? ஸோ என்சிஆர்டியில் கிளாஸ் 11 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியில இருந்தும், தென் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிரஃபியில இருந்தும், அதாவது ஜிசி லியோங். இந்த புக்கு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டுத்துலயும் எப்படி கம்பைன் பண்ணி படிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ ஏர்லி தியரிஸ்ல இருந்து பிக் பேங் வரைக்கும் நான் இன்னைக்கு முடிச்சிருந்தேன். ஸோ அதை பத்தின ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சரியா? ஸோ ஹானஸ்ட்லி இந்த டாபிக் எனக்கு படிக்கிறப்போ ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஜியோகிரஃபி, பட் பிஃபோர் தட் எவ்ரி திங் நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மேக்கிங் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி இன்டகிரேட்டடாக பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ யூ வில் பி வர்த் வாட்சிங் இட். ஸோ என்னன்றது பார்ப்போமா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஜியோகிரஃபி இல்லையா? இது நம்ம எக்ஸிஸ்டன்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டோரி. நைட் ஸ்கை பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? டார்க் ஸ்கை, கொஞ்சமா ஸ்டார்ஸ், கொஞ்சம் சைலன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து மனுஷனும் அதே ஸ்கையை தான் பார்த்துருப்பான். ஆனா அவன் கிட்ட டெலிஸ்கோப் இல்ல, சயின்ஸ் இல்ல, எந்த ஒரு ஈக்குவேஷனும் இல்ல. ஆனா கியூரியாசிட்டி மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. இது என்ன ஸ்கை என்ன? இதுல என்ன இருக்கு? எர்த் இங்க இருக்கு, சன் என்ன? அதுதான் நம்மளுடைய ஸ்டோரியோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஜியோசென்ட்ரிக் தியரி. ஸோ ஜியோசென்ட்ரிக் தியரினா என்ன? எர்த் தான் சென்டர்ல இருந்துச்சாம். ஸோ சன், மூணு, ஸ்டார்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி சுத்தி தான் வந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே. ஸோ அந்த அப்சர்வேஷன்ல இருந்து அதுதான் கரெக்ட் மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம பாக்குறப்போ சன் மார்னிங்ல ஈஸ்ட்ல இருக்கு, ஈவினிங் வந்து வெஸ்ட்ல போயிடுது. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நேச்சுரலா சன் வந்துட்டு நம்மள சுத்தி தான் வருது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எல்லாமே வந்து எர்த்தை சுத்தி தான் வருது அப்படின்னு மனுஷங்க நினைச்சிருந்திருக்காங்க. இது செஞ்சுரிஸ்க்கு, பல செஞ்சுரிஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃபா இருந்துச்சு. அப்புறம் யார் வந்தா? கோப்பர்னிக்கஸ் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? நோ நோ, சன் இஸ் அட் த சென்டர் அப்படின்னு சொல்லி ஹீலியோசென்ட்ரிக் தியரியை சொன்னாரு. ஹீலியோசென்ட்ரிக் மீன்ஸ் சன்னை சென்டரா வச்சு தியரிஸ் உருவாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு வருஷமா இருந்த பிலீஃப் வந்து சேஞ்ச் பண்றது ரொம்ப ஒரு போல்டான ஒரு மூவ். கரெக்டா? அப்போ அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் கிராஜுவலா அப்சர்வேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ், ப்ரூஃப்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல் ஒரு வழியா அக்செப்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? இது எனக்கு ஒரு லெசன். பிகாஸ் நமக்கு உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் கண்டிப்பா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா அது கண்டிப்பா நிற்கும். கரெக்டா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் வந்துட்டு எர்த் ஃபார்மேஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சு? சில தியரிஸ் வழியா சொல்லியிருக்காங்க. சன் அண்ட் பிளானெட்ஸ் வந்து ஃபார்ம் ஃப்ரம் எ ரொட்டேட்டிங் கேசியஸ் மாஸ்னு. அப்படின்னா என்ன? ஸோ ரொட்டேட்டிங் கேசியஸ் மாஸ்னா என்ன அப்படின்றத இன்னும் நிறைய யோசிச்சு யோசிச்சு they have found out. ஓகே. ஸோ சம் சஜஸ்டட் டைடல் தியரி. டைடல் தியரி ஃபர்ஸ்ட் யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது சொல்லிடுவா. ஸோ டைடல் தியரி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் அண்ட் சர் ஹாரல்ட் ஜெஃப்ரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த தியரியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளானடெசிமல் ஹைபோதேசிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ அதை யாருக்கு நம்ம இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னா சாம்பர்லைன் அண்ட் மோல்டன் அப்படின்றவங்க அந்த தியரியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேண்டரிங் ஸ்டார் அப்படின்ற கான்செப்டை நீங்க அந்த என்சிஆர்டில படிச்சிருப்பீங்க. அதுதான் பிளானட்டா பின்னாடி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா பெர்ஃபெக்டான ஆன்சர் இல்ல. ஸோ எவ்ரி தியரி வந்து நமக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு நாலேஜை நமக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கரெக்ஷன் பை கரெக்ஷன் நடந்து இதெல்லாம் நடந்துதான் நம்ம ஃபைனலி நம்ம இங்க இருக்கிறோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் ஜிசி லியாங் புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறப்பையும் ரொம்ப காமா இருக்கும். பிகாஸ் இட் டாக்ஸ் ஹவு மேன் இஸ் ஆல்வேஸ் பீன் ஃபேசினேட்டட் பை தி யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கை பார்த்து நம்ம எப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் நம்ம பண்றப்போ தான் எக்ஸ்ப்ளோரேஷனோட பிகினிங்கே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றான் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அவனோட கண்ல இருந்து டெலிஸ்கோப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு போய் இன்னமும் ஹியூமனோட கியூரியாசிட்டி ஸ்டாப்பே ஆகல. கரெக்டா? அதே மாதிரி தான் சயின்ஸோட பேஸும். ஸோ எவ்ரி பேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ கியூரியாசிட்டியே இல்லைன்னா ஒரிஜின் ஆஃப் எர்த் பத்தி நமக்கு இன்னும் கிளாரிட்டியே கிடைச்சிருக்காது. கரெக்டா? ஸோ ஃபைனலா மாடர்ன் சயின்ஸ் கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணுனாங்க. எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனால. அதுதான் நம்மளுடைய பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரியை யார் வந்து சொல்லியிருக்கா? எட்வின் ஹபிள் 1920ல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூனிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மாலா ஒரு டைனி பால் மாதிரி இருந்துச்சாமா. ஓகே. பிஃபோர் தட் நமக்கு வந்து யூனிவர்ஸ் உருவாகுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் டைனி பால் இருந்துச்சா. அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகி யூனிவர்ஸா நமக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி? ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாட்டா ஒரு டென்சர் ஸ்டேட்ல இருந்துச்சா. அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோஷன் நடந்து என்ன நடந்துச்சு? தனித்தனியா வந்து ஸ்ப்ளிட் ஆகி இட் ஃபார்ம்ட். ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாமே ஒரு சிங்கிள் சின்ன ஸ்டேட்டா இருந்துச்சு. திடீர்னு எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிச்சுச்சு. ஸோ வெடிச்சதும் எக்ஸ்பான்ஷன் நடந்தது. டெம்பரேச்சர் குறைஞ்சுச்சு. பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆச்சு. கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆச்சு. அதன் வழியா ஸ்டார்ஸும் ஃபார்ம் ஆச்சு. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டார் தான் நம்மளுடைய சன்.
மாதிரி சன்ன சுத்தி நெறைய கேஸஸ் அண்ட் டஸ்ட் இருந்துச்சாமா. சோ என்ன மாதிரியான கேஸஸ் அண்ட் டஸ்ட் இருந்துச்சா? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சோ அந்த கேஸஸ் அண்ட் டஸ்ட் கிளவுட் என்னன்னு சொல்றாங்க? நெபியுலா. சோ நெபியுலார் ஹைப்போதீசிஸ் இத பத்தி நம்ம படிச்சிருப்போம் கரெக்ட்டா? சோ அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் கிராவிட்டி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சு. ஓகே. சோ இதனால என்ன நடந்துச்சுன்னா, பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு கொலைட் ஆயிடுச்சு. கொலைட்னா ஒண்ணோட ஒண்ணு இடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கம்பைன் ஆகி சின்ன சின்ன பாடிஸ் வந்து பிக்கர் ஆகி, அப்புறம் வந்து கிராஜுவலா நமக்கு பிளானெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே. சோ இதே மாதிரி நம்மளோட எர்த்தும் ஃபார்ம் ஆச்சாம். சோ இது இந்த ஜர்னி அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். காஸ்மிக் எனர்ஜில இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு சோலார் சிஸ்டம் வந்து, அதுக்கப்புறம் எர்த் வந்து எர்த்துக்குள்ள நம்ம மனுஷனா பொறந்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையில நெறைய விஷயம் நடந்து ஆஸ்பிரண்ட் அப்படின்ற இந்த டைம் லைன கிளியரா நோட் பண்ணவே நமக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ ஏர்லி பிலாசபிக்கல் ஐடியாஸ்ல இருந்து அதாவது ஷிஃப்ட் ஃப்ரம் ஜியோசென்ட்ரிக் டூ ஹீலியோசென்ட்ரிக் அப்புறம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஹைப்போதீசிஸ் அப்புறம் சயன்டிஃபிக் ரிஃபைன்மென்ட், பிக் பேங் ஒரு மாடர்ன் எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாமே நம்ம எக்ஸாம்க்கு கொஸ்டின்ஸா வரலாம். சோ எந்த மாரி வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ஐடியாஸ் ரிகார்டிங் ஆரிஜின் ஆஃப் எர்த் இந்த மாரி வரலாம் இல்லையா? ஸோ ஃப்ளோவ ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ மட்டும் ரிமெம்பர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ டெவலப்மென்ட் ஆஃப் தாட் எப்படின்றது புரியணும். ஸோ எக்ஸாம தாண்டி இந்த டாபிக் எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ குடுத்துச்சு. ஏன்? பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து சம் 13.7 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒரு ஃபேக்ட் கரெக்ட்டா? அதே மாதிரி எர்த்தே வந்துட்டு கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஓகே. அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்பான் 60, 70, 80 இந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ இதுல இவ்ளோ இவ்ளோ கொஞ்சோண்டு கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளோடது. அதுல நம்ம சடனா எப்படி ஆகுறோம்? டெய்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்ப எப்படி தெரியுது இந்த கதையினால ரொம்ப ஸ்மாலா தெரியுது இல்லையா? அதே மாதிரி நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப ப்ரெஷியஸாவும் தெரியுது. பிகாஸ் ஃப்ரம் காஸ்மிக் டஸ்ட், ஃப்ரம் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன், ஃப்ரம் கிராவிட்டி அண்ட் காலிஷன்ஸ் ஃபைனலா கான்ஷியஸான ஹியூமன் பீயிங்ஸ் வந்திருக்கோம். பிரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ், டீச்சிங் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி பெருசு பெருசா நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உருவாகி. சோ இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். கரெக்ட்டா? சோ ஆஸ் அ ஃபேக்கல்டி நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஜஸ்ட் தியரி சொல்ல மாட்டேன். ஐ வில் டெல் இட் இன் அ ஸ்டோரி ஃபார்மேட். சோ இப்ப இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரிஜின் ஆஃப் எர்த் இஸ் நாட் ஜஸ்ட் அ டெஃபினிஷன். அது ஒரு ஜர்னி. ஒரு பிலீஃப்ல இருந்து டூ குவெஸ்டனிங்க்கு போறோம். குவெஸ்டனிங்ல இருந்து அத கரெக்ஷன் பண்றோம். கரெக்ஷன்ல இருந்து சயன்டிஃபிக் ப்ரூஃப் கொண்டுட்டு வராங்க. இன்னைக்கு ஸ்டடி செஷன் முடிச்சுட்டு எனக்கு ஒரு காமான ஃபீல் கிடைச்சுச்சு. உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வென் யூ ஸ்டடி காஸ்மிக் ஸ்கேல் கான்செப்ட்ஸ், யூ ஃபீல் வெரி கிரவுண்டட். நம்ம குரோத்தும் அப்படிதான் இருக்கணும். ஸ்லோ ப்ராசஸா இருக்கணும். லேயர் பை லேயரா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் பை அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். சோ எஸ், டுடே ஆஸ் அ ஃபேக்கல்டி ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் ஐ கம்ப்ளீட்டட் ஆரிஜின் ஆஃப் எர்த். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் எந்த டாபிக்ஸ் இந்த மாதிரி கதை மாதிரி வேணும்ன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் புட் வீடியோ ஆன் தட். ஓகே. சோ நீங்களும் டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டு மென்ஷன் இட் இன் தி கமெண்ட். சோ ஜஸ்ட் டோன்ட் ஸ்டடி ஃபார் மார்க்ஸ். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி. ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அத பத்தி நீங்க 4 பேர்கிட்ட சொல்றப்போ, உங்களுக்கும் அந்த ஸ்டோரி ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நிக்கும். அண்ட் எப்படி நோட்ஸ் எடுக்குன்றதையும் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஓகே. சோ 2த்தையும் படிச்சுட்டு இன்டகிரேட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரிய நானு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க இந்த மாதிரி தான் நீங்க எந்தெந்த புக்ஸ்ல படிக்க போறீங்களோ, அது 2த்தையும் படிச்சுட்டு கன்சாலிடேட்டா நீங்க ஒரு நோட்ஸ நீங்க பண்ணி வச்சுக்கணும். சோ அது மட்டும் இல்லாம ஃபைனலா நம்ம நோட்ஸ் முடிச்சுட்டு எப்பலாம் நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோமோ, கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் படிக்கிற ஆளா இருக்க போறீங்க. சோ அப்படி படிக்கிறப்போ வெனெவர் யூ பினிஷ் யூர் டாபிக் ஏதாவது ஒரு சின்ன டாபிக் முடிச்சாலும், அந்த சின்ன டாபிக்ல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்ட்டும் புரியும். கொஸ்டின் பேப்பர் செட்டரோட மைண்ட் செட்டும் புரியும். புரிஞ்சுச்சா? சோ இன்னைக்கு ஸ்டோரி அவ்வளவுதான். So see you in the next study vlog. Keep learning, keep questioning, and never stop looking up at the sky with curiosity. Bye bye.